நாமத்தினாலே உங்களை அவர் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளே கற்றுடுக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஒரு எச்சரிப்பின் வார்த்தைன்னு சொல்ல போனால் நம்மளை ஆண்டவர் இந்த நாளில் எச்சரித்து சொல்லுகிறாரு. நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை தெரிஞ்சுமா பிரயோஜனப்படுத்தின. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது சோதனை. இந்த 24 மணி நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு செலவெடுக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. நேரமும் காலமும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போதான் வருஷம் பிறந்தது போல இருந்துச்சு பாருங்க, 10ஆவது மாதம் கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது காலம் பாருங்க. நம்ம பிடிச்சு வச்சா நிற்காது, போன காலம் திரும்பி வராது பாருங்க. காலம் பொன்போன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலத்தின் நாட்களை என்ன செய்வோம், நம்ம உணர்ந்து செயல்படணும், உணர்ந்து செயல்படணும். சும்மா அங்கே போய் நின்று இங்கே நின்று அந்த பக்கத்துல போய் வந்து சோபான்னு அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுற இடத்துல கர்த்தரை தேடணும், ஜெபம் பண்ற இடத்துல ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கிற இடத்துல வேதத்தை வாசிக்கணும், அவன் ஆராதிக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போயிடணும். நம்ம அதை விட்டு நம்ம சொல்ல நாட்களை காலங்களை வீணாக கழிக்க கூடாது. எனக்கு பொல்லாத காலம், பொல்லாத காலம். பிரபஞ்சத்தின் தேவனாலும் நினைச்சான், அநேக ஜனங்கள் அன்னைக்கு நினைச்சான், அவன் வழிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறான், கூட்டம் கூட்டமா நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறான். கொலைகள் பெருகி இருக்குது, அக்கிரமங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது, பாவங்கள் அதிகமாக பெருகி இருக்கு. ஒரு பொல்லாத காலத்தில் வந்திருக்கிறோம். அதில் பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, ஆகையால் நீங்கள் மதியற்றவனாக இராமல், என்ன சொல்லுவா, மதியற்றவனா இருக்கக்கூடாது, அறிவில்லாமல் செயல்படக்கூடாது. நாட்களை காலங்களையும் யோசித்து செயல்படாம போனோம்னா ஒரு நாள் கண்ணீர் வடிக்க வேண்டிய சொல்லணும். மதியற்றவனாய் நீங்கள் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமா, நம்மளை ஆண்டு உயிரோட வச்சுக்கிறான்னு எதுக்கு வச்சிருக்கிறாரு, அவருக்கு உணரணும். எதுக்காக ஆண்டு உயிரோட வச்சிருக்காரு பூமியில? எப்பவுமோ சாக வேண்டிய நம்மளை சாகாம நம்மளை பிழைத்திருக்க பண்ணாரு. செத்து பேருமா நினைச்சோம், நம்மளை விட்டாரான்னு விடல. அப்போ எதுக்கு வச்சிருக்க, அவர் சித்தம் என்ன உணர்ந்து நம்ம செயல்பட சொல்றாரு. துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக வெறி கொள்ளாமல் ஆவினாலும் நிறைந்து. துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக வெறி கொள்ளக்கூடாது. ஏதோ குடித்தோம் சாப்பிட்டோம் ஏதோ ஜாலியாக கொண்டாடணும். நிறைய பேருக்கு டூர் தான் போகிறாங்க. அனைவருக்கு டூர் போட்ட பெரிய ஆசை மக்களுக்கு. டூர் போகிறது அது கெட்ட பழக்கம் தான், நல்லதுன்னு சொல்ல முடியாது. சில சொல்கிறாங்க, கர்த்தர் உண்டாக்கினவைகளை சுற்றி வாங்கல ஐயா, அவர் சிருஷ்டித்ததில் போய் பார்க்கல, நல்லதுதான். இது டூர் போகிற காலமா போய் அவ்வளோ பேர் சாவத்தான் செய்யலாம், ரொம்ப ஆபத்து. சுற்றி பார்க்குற காலம் இல்லை இது, கர்த்தரை தேட வேண்டிய காலம். நம் குடும்பம் இன்னும் ரசிக்கப்படலையே, நம் பிள்ளைகள் மனம் திரும்பலையே, நம் உறவுகள் இன்னும் ஆண்டு பக்கம் வரலி. இதை குறிச்சு ஒரு கவலை வேணும், நமக்கு கவலை வேணும். எவரேல் அழகா சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அந்த துன்மார்க்கத்துக்கு எதுவாக வெறி கொள்ளக்கூடாது. நீங்கள் அடைய பாருங்க, குடிச்சு வெறிச்சு அப்படியே மனம் போலபடி போயிட்டு இருக்கிறாங்க. பணத்தை தனியாக செலவழிக்கிறான் சில ஆட்கள். எவ்வளோ ஒரு பயங்கரமான காலத்தில் வந்திருக்கிற வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை என்ன செய்யுங்க, பிரோஜனப்படுத்துங்க. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்துங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆராதனைக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து உங்களை தயவாக கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காராதங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிடணும். ஸ்தோத்திரம், ஆராதனைக்கு போயிடணும். ஆமாம் ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் ரொம்ப கடத்துறோம், ஏதோ ஒரு குடத்தை போயிட்டு உட்காந்துக்கிறது. ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போகணும், ஆராதனைக்கு. ஆமாம், அந்த கொடுத்து போனேன் இந்த கொடுத்து போன சுற்றி சுற்றி கிடத்துல ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டுப்படுத்திடுறது, அதாக லீவ் போட்டுறது. சின்ன பிள்ளை மாதிரி கள்ளத்தனை பண்ணிட்டு போகிறது. இந்த சோலையில் இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுங்க, அப்போது நம்ம பிழைப்பு. வேதம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்க, அப்போது பிழைப்பீங்க. பொல்லாத காலத்தில் வந்திருக்கிறோம், இதாச்சு யோசனை பண்ணி காலங்களை செலவு பண்ணுங்க, நேரத்தை செலவு பண்ணுங்க, வீணாக்கிறாங்க. தேவன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாட்கள் பொல்லாத வேளாக இருக்கிறபடினாலே காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதுபோல் உணர்ந்து செயல்பட உதவி செய்ய, காலத்தை நாட்களை வீணாக்கி விடாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாக செலவு செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.